சிஎம் சார் கூட ஒரு காணொலி போட்டிருக்காரு, எந்த கட்சி ஆனாலும் சரி ஒரு தொண்டர்கள் சாவாது ஏத்துக்க மாட்டாங்க, அதனால இதை வந்து கட்சி அரசியலே பண்ணாதீங்க, ஒரு இறந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவன் என்ன பண்றான் ஆளு, அந்த ஆறுதல் சொல்ல வந்து உங்களே டிஎம்கே மேலே நீங்க தான் பண்ணீங்க அப்படின்னு திருப்பி விடுறாங்க. அது சோசியல் மீடியா திருப்பானா ஒரு தற்கொலை கூட சொல்லிடலாம், கண்ணுக்கு தெரியாம பேசி போறான். ஒரு கட்சியின் தலைவரே நீ இப்படி அலிகேஷன் வைக்கிறேன்னா ஒரு ஆம்பளையா இருந்தா வெளில பிரஸ் மீட்ல வந்து பேசுறாங்க. இப்போ ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இப்ப அவரு டிஎம்கே எதிர்க்கிறது தப்பு சொல்லவே இல்லை. ஏன் அந்த 40 பேர் உயிரை வச்சு அரசியல் பண்றீங்க? 40 பேர் உயிர் இறந்துட்டாங்க. அது எப்படியோ உங்களை நம்பி வந்து இறந்துட்டாங்க. அது முழு காரணம் நீங்களும் கிடையாது. ஆனா உங்களை நம்பி வந்தா இறந்தாங்க. அது ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க தான் இல்லையா? அதை ஏத்துக்கணும். அதை ஏத்துக்கிற மனப்பக்கம் இல்லை. ஆனா இந்த இறப்பை வச்சு கேம் பிளே பண்றாங்க. எப்படின்னா நம்ம ரசிகை தூண்டி விடுறாங்க. உண்மையா மனசாட்சி எப்படி சொல்லுங்க, அந்த வீடியோல பாருங்க, ஜென்ரேட்டர் ரூம்ல உள்ள நுழைக்கிறாங்க, நுழைஞ்சவனே கரண்ட் கட் ஆகுது. தெளிய ஒவ்வொரு பாயிண்ட் ரெக்கார்டு தெளிவா இருக்கு. இதெல்லாம் நீங்க பார்க்கவே மாட்டீங்களா? நாங்க ஒரு 10 கேள்வி பார்க்கவே மாட்டீங்களா? 10 கேள்வி கேட்போம், ஒரு கேள்வி பதில் சொல்ல முடியுமா? உங்களுக்கு தற்கூரி கூட்டாங்களா? கீழே வந்து கதர் தான் லாகினீங்களாம்.